எத்தனை காலந்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே. உலகத் தமிழர்களுக்கு சங்கத்தமிழனின் அன்பு வணக்கங்கள். வீரபாண்டிய கட்டபொம்மன் இந்த பேரை கேட்ட உடனே எல்லோருக்குமே வானம் பொழிகிறது பூமி விளைகிறது அப்படின்னு வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்துல சிவாஜி கணேசன் பேசினதான் ஞாபகத்துக்கு வரும். இன்னை வரைக்குமே கட்டபொம்மனை மிகப்பெரிய வீரனா காட்டிட்டு வர்றது படத்துல வர்ற இந்த வசனங்கள் தான். நம்மள பல பேர் கட்டபொம்மன் ஒரு தமிழர் அப்படின்னும் அவர் ஒரு சுதந்திர போராட்ட வீரர் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருப்போம். ஆனா இது எல்லாமே திராவிடர்களோட கட்டுக்கதை தான். வீரபாண்டியன் அப்படின்னு பெயர்ல இருந்தாலுமே உண்மையிலேயே பாண்டியர்களுக்கும் இந்த கட்டபொம்மனுக்கும் எந்தவித சம்பந்தமே இல்லை. அப்போ வீர அப்படிங்கிற வார்த்தைக்கு மட்டும் சம்பந்தம் இருக்கான்னு கேட்குறீங்களா? அதை இந்த காணொலியை பார்த்துட்டு நீங்க தான் சொல்லணும். இந்த கட்டபொம்மனை பற்றி நாம படத்தில் பார்த்தது எல்லாமே PR பந்துலு அப்படிங்கிற ஒரு தெலுங்கு இயக்குனரோட கற்பனை தான். அதற்கு முன்பு வரைக்குமே கட்டபொம்மனை பற்றி யாருக்குமே எதுவுமே பெருசாக தெரியாது. எப்படியாவது இந்த கட்டபொம்மனை வீரனா காட்டிடணும் அப்படின்னு உண்மைக்கு புறம்பான தகவல்களை எழுதி அதில் சிவாஜி கணேசனை நடிக்க வச்சு கட்டபொம்மனை ஒரு மிகப்பெரிய வீரரை போலவும் முதல் சுதந்திர போராட்ட வீரர் போலவும் காட்ட முற்படுறாங்க இந்த திராவிடர்கள். நம்ம மக்களும் படத்தில் வர்றதை உண்மை அப்படின்னு நம்பிட்டு இருக்காங்க. இந்த படத்தில் வர வசனத்தை மேற்கோள் காட்டி சமீபத்தில் ஒரு MLA தமிழக சட்டசபையில் சென்னையில் இந்த வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு ஒரு சிலை வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை நீங்களே பாருங்க. ஆங்கில ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து முதல் குரல் எழுப்பியவர் எங்கள் மண்ணின் மன்னர் மாவீரன் வீரபாண்டிய கட்டபொம்மன். வானம் பொழிகிறது பூமி விளைகிறது, உனக்கு எதற்கு வரி கட்ட வேண்டும் என்று போராடி ஆங்கில ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து போர் புரிந்து தூக்கு கயிறை முத்தமிட்டு மாண்டவர் வீரபாண்டிய கட்டபொம்மன். அவருடைய பெருமையை வருங்கால சந்ததியினரும் தெரியும் வகையில் தலைநகர் சென்னையில் சிலை அமைக்க வேண்டுகிறேன். இந்த கட்டபொம்மனோட உண்மையான வரலாற்றை பற்றி கட்டபொம்மன் கொள்ளைக்காரன் அப்படிங்கிற பேர்ல லேனா தமிழ்வாணன் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அதுல இந்த கட்டபொம்மனை பத்தி பல ஆச்சரியமான தகவல்கள் இருக்கு. கட்டபொம்மன் தொடர்பா இதற்கு முன்னாடி எழுதப்பட்ட புத்தகங்களை மேற்கோள் காட்டி மேலும் பல ஆதாரங்களை திரட்டி கட்டபொம்மனோட உண்மையான வரலாற்றை எழுதியிருக்காரு. எல்லோரும் அந்த புத்தகத்தை கண்டிப்பா வாங்கி படிங்க. சரி, இந்த கட்டபொம்மனோட வரலாற்றை பத்தி பார்க்கலாம். மதுரை நாயக்கர் ஆட்சி காலத்துல 72 பாளையங்கள் இருந்தது அப்படின்னு பார்த்தோம். அதுல ஒரு பாளையங்கள் தான் பாஞ்சாலங்குறிச்சி அப்படிங்கிறது. இது திருநெல்வேலி பக்கத்துல இருக்கு. ஆனா ஆரம்பத்துல இப்படி ஒரு பாளையமே கிடையாது. இதுக்கு பக்கத்துல எட்டயபுரம் அப்படிங்கிற பாளையம் மட்டும்தான் இருந்துச்சு. அங்க பாளையக்காரனா இருந்தது எட்டப்ப நாயக்கர். அவர்கிட்ட அடப்பக்காரனா, அதாவது வெத்தலைப்பாக்கு மடிச்சு கொடுக்கிறவரா இருந்தவர் காற்ற கட்டபிரமையா. இவர் தான் கட்டபொம்மன் வம்சத்தை தோற்றுவிச்சது. இந்த எட்டப்ப நாயக்கருக்கு தன்னோட பாளையத்துக்கு பக்கத்துல இருக்கிற செக்காரப்பட்டி மேல ஒரு கண்ணு. காரணம், அது வளம் கொளிக்கும் பூமி. அதை எப்படியாவது தன்னோட பாளையத்தோட இணைச்சிடணும் அப்படின்னு பயங்கர ஆசைப்பட்டுட்டு இருந்தாரு இந்த எட்டப்ப நாயக்கர். இந்த ஆசையை தூண்டி விட்டுக்கிட்டே இருந்தது காற்ற கட்டபிரமையா தான். இதனால தானே அந்த செக்காரப்பட்டிக்கு போய் உழவு பார்க்குறேன், தகுந்த நேரத்தில் நீங்கள் படையோட வந்து செக்காரப்பட்டியை பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செக்காரப்பட்டியில் போய் தங்குறாரு இந்த கட்டபிரமையா. அங்கே போன கட்டபிரமையாவுக்கு நாம ஏன் எட்டப்ப நாயக்கருக்கு இதை பிடிச்சு கொடுக்கணும், பேசாம நாமளே இதை வச்சுக்கிட்டா என்ன அப்படின்னு ஆசை வந்தது. அதுக்காக ஒரு குறுக்கு வழியை கண்டுபிடிச்சாரு. அதாவது நாயக்கர்களால் ஒடுக்கப்பட்ட பாண்டிய மன்னர்களின் வம்சாவளியினர் அப்போ பொதிகை மலையில தங்கி இருந்தாங்க. அவங்க கிட்ட போய் நல்லவ மாதிரி நடிச்சு எட்டப்பன் செக்காரப்பட்டியை கைப்பற்ற போறான், நீங்க படையோட போய் அதை முறியடிக்கணும் அப்படின்னு சொல்ல பாண்டியர்களும் அதுக்கு சம்மதிச்சாங்க. ஆனா கட்டபிரமையோட எண்ணம் எட்டப்பன் ஜெயிச்சா அந்த பக்கம் போயிடலாம், பாண்டியர்கள் ஜெயிச்சா இந்த பக்கம் போயிடலாம் அப்படிங்கிறதா. திரும்ப செக்காரப்பட்டிக்கு போன கட்டபிரமையா எட்டப்பனுக்கு தகவல் சொல்றாரு. உடனே எட்டப்பனின் படையும் செக்காரப்பட்டிக்கு வருது. ஆனா அங்க ஏற்கனவே இருந்த பாண்டிய படைகள் எட்டப்ப நாயக்கரோட படையை அடிச்சு மண்ணக்கவ வச்சிடுறாங்க. இந்த தோல்விக்கு கட்டபிரமையா தான் காரணம் அப்படின்னு கொதிச்சு போறாரு எட்டப்ப நாயக்கர். இந்த பக்கமும் கட்டபிரமையோட சூழ்ச்சி தெரியாம அவரை தங்களோட படை தளபதியா நியமிச்சாங்க பாண்டியர்கள். இந்த காற்ற கட்டபிரமையோட மகனான கட்டபிரமையா தன்னோட அப்பாவோட சூழ்ச்சி மிகுந்தவன். பாண்டியர்களை வீழ்த்தி எப்படியாவது ஆட்சியை கைப்பற்றணும் அப்படின்னு தகுந்த நேரத்துக்காக காத்துட்டு இருந்தான். இதனால மதுரை நாயக்கர்கள் கிட்ட பாண்டியர்களின் வம்சாவளியினர் உயிரோட இருக்காங்க அப்படின்னு போட்டு கொடுத்த உடனே நாயக்கர்கள் பெரும் படையோட வந்து அங்க இருந்த பாண்டியர்களை ஒட்டுமொத்தமா அழிச்சிட்டு அந்த இடத்த காற்ற கட்டபிரமையாவுக்கு கொடுத்தாங்க. இந்த கட்டபிரமையாவும் அதை பாளையமா மாத்தி அதுக்கு தன்னோட மூதாதையர் பேரான பாஞ்சாலன் அப்படிங்கிறத வச்சு பாஞ்சாலங்குறிச்சி அப்படிங்கிற பாளையத்தை உருவாக்குனான். தன்னோட பேரை ஜெகவீர பாண்டியன் அப்படின்னு மாத்திக்கிட்டு தன்னோட பேர்லயே ஜெகவீர பாண்டியபுரம் அப்படின்னு ஒரு தலைநகரத்தையும் உருவாக்குறான். இப்படி கெட்டிக்காரத்தனமா ஆட்சியை பிடிச்சதால அங்க இருந்த தெலுங்கர்கள் அவனை கெட்டி பொம்மலு அப்படின்னு அழைச்சாங்க. அதுதான் தமிழ்ல கட்டபொம்மன் அப்படின்னு மருவியது. தன்னோட பெயரை ஜெகவீர பாண்டிய கட்டபொம்மன் அப்படின்னு வச்சுக்கிட்டான். இப்படித்தான் நாயக்க வம்சத்தை சேர்ந்த கட்டபொம்மன்களுக்கு பாண்டிய அப்படிங்கிற பட்டப்பெயர் வந்தது.
இப்படித்தான் கட்டபொம்மனோட வம்சம் தோற்றுவிக்கப்பட்டது. இதுதான் அவங்களோட வீர காவியமும். அதாவது தமிழர்களை காட்டி கொடுத்து உருவானது தான் இந்த கட்டபொம்மன் பரம்பரை. இந்த ஆதி கட்டபொம்மனுக்கு பிறகு பொல்லாப்பாண்டிய கட்டபொம்மனும், இரண்டாம் ஜெகவீரபாண்டிய கட்டபொம்மனும், இறுதியா வீரபாண்டிய கட்டபொம்மனும் ஆட்சிக்கு வராங்க. முதல்ல ஆட்சிக்கு வந்த கட்டபொம்மன், அதாவது நம்ம கட்டபொம்மனோட கொள்ளு தாத்தா, சுத்தி இருந்த பாளையங்களை கொள்ளை அடிக்கிறதையே குலத்தொழிலா வச்சிருந்தாராம். அன்றைய காலகட்டத்தில் தென் தமிழகத்தில் இருந்த பாளையத்துக்கு எல்லாமே தலைவராக இருந்தது எட்டயபுரம் தான். எப்படியாவது தான் அந்த இடத்துக்கு வந்துடணும் அப்படின்னு நாயக்கர்களின் குலதெய்வமான ஜக்கம்மாவுக்கு மிகப்பெரிய கோயில் கட்டுறான். இதனால சுத்தி இருந்த தெலுங்கு பாளையக்காரர்களின் தலைவராகவும் ஆகிறாரு. இந்த நேரத்தில் தான் நாயக்கர்கள் ஆட்சி வலுவிழந்து ஆற்காடு நவாபின் ஆட்சி ஆரம்பமாகுது. ஆற்காடு நவாபின் பிரதிநிதியான சாதிக்கான் அப்படிங்கிறவருக்கு பாளையக்காரர்கள் கப்பம் கட்ட மறுத்துடுறாங்க. இதனால அப்போ தென் தமிழக பாளையங்களின் தலைவராக இருந்த கட்டபொம்மன் கிட்ட வர்றாரு சாதிக்கான். எல்லா பாளையங்கள்ல இருந்தும் முறையா கப்பம் வசூலிச்சு கொடுத்தா வர்ற காசுல 6ல் 1 பங்கை நீயே எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னா சாதிக்கான். உடனே இதுக்கு ஒத்துக்கிட்டு தன்னோட படையை பயன்படுத்தி மற்ற பாளையங்கள்ல இருந்து கப்பத்தை வசூல் பண்ணி அதை ஆற்காடு நவாப் கிட்ட கொடுத்த வீரர் தான் வீரபாண்டிய கட்டபொம்மனோட முப்பாட்டனான ஜெகவீரபாண்டிய கட்டபொம்மன். இதுக்காகவே சாதிக்கான் இந்த கட்டபொம்மனுக்கு சின்ன நவாபு அப்படிங்கிற பட்டத்தையும் கொடுத்திருக்காரு. இதுக்கெல்லாம் ஆதாரம் எங்க அப்படின்னு கேட்குறீங்களா? கட்டபொம்மனோட வீரதீர சாகசங்களை பற்றி எழுதப்பட்ட வீரபாண்டியம் அப்படிங்கிற நூலில் தான் இதை பற்றிய பாடல்கள் எல்லாமே இருக்கு. இப்படி ஆற்காடு நவாபுக்கு கொடி பிடிச்ச இவங்க தான் இஸ்லாமியர்கள் படையெடுப்புல இருந்து தமிழர்களை காப்பாற்றினதா சொல்லிட்டு வர்றாங்க. இதன் பிறகு ஆட்சிக்கு வர்ற வீரபாண்டிய கட்டபொம்மனோட தாத்தா கட்டபொம்மனும் அப்பா கட்டபொம்மனும் ஆதி கட்டபொம்மனுக்கு சலைச்சவங்க இல்லை. அடுத்ததாக வந்த பொல்லாப்பாண்டியன் காலத்தில் தான் ஆங்கிலேயர்கள் வரி வசூலிக்கும் அளவுக்கு வந்துட்டாங்க. 1751 இன்னிஸ் அப்படிங்கிறவரை தென் தமிழகத்தின் வரி வசூலிக்கும் அதிகாரியாக நியமித்தாங்க ஆங்கிலேயர்கள். அப்போது தென் தமிழகம் 2 பிரிவாக இருந்துச்சு. ஒன்று பொல்லாப்பாண்டியன் தலைமையில் இருந்த தெலுங்கு பாளையக்காரர்கள், இன்னொன்று மாவீரன் பூலித்தேவனை தலைவராக கொண்ட தமிழர்களின் மேற்கு பாளையம். தனித்தனியாக போய் வரி வசூலிக்கிறத விட பாளையக்காரர்களோட தலைவர்களை பிடிச்சா ஒட்டுமொத்த பாளையமும் வரி கட்டும் அப்படின்னு யோசித்த ஆங்கிலேய அதிகாரியான ஹேரான் 1755 ஒரு படையோட பாஞ்சாலங்குறிச்சி நோக்கி போறாரு. அப்போ அந்த படை பொல்லாப்பாண்டியன் படையால தடுத்து நிறுத்தப்படுது. உடனே என்ன ஒரு வீரம் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. 23ஆம் புலிகேசி படத்துல எப்படி வெள்ளை கொடி காட்டி சமாதானம் பேச முன் வருவாரோ அதே போலத்தான் இந்த பொல்லாப்பாண்டியனோட படையும் ஆங்கிலேயர்கள் கிட்ட வெள்ளை கொடி காட்டி சமாதானம் பேசியது. ஆனா இந்த ஆங்கிலேய அதிகாரியான ஹெரான் சமாதானத்தெல்லாம் ஒத்துக்கல, வரி கட்டல அப்படின்னு ஜெகவீரபாண்டியனோட மகனையும் தம்பியையும் பிணையா கூட்டிட்டு போயிடுறாரு. அதன் பிறகு வரியை கட்டிட்டு அவங்கள மீட்டுட்டு வந்தாராம் இந்த பொல்லாப்பாண்டியன். இப்படி தெலுங்கு பாளையங்களை அடக்கிட்டு அடுத்ததா தமிழர் பாளையம் பக்கம் திரும்பினாங்க ஆங்கிலேயர்கள். தமிழர்களின் பாளையமான நெற்கட்டுஞ்சேவலுக்கு வரி வசூலிக்க மகபூஸ்கான் தலைமையில் ஒரு பெரிய படை வந்தது. அதை தடுத்து நிறுத்தி அவங்கள வந்த வழியே திரும்பி ஓட வச்சாரு நம்ம பாட்டன் பூலித்தேவன். இந்திய வரலாற்றிலேயே ஆங்கிலேயருக்கு எதிராக நடந்த முதல் போராட்டமும் அதுதான், முதல் வெற்றியும் அதுதான். அதாவது 1755 வெள்ளைக்காரர்களை வெற்றி பெற்றது ஒரு தமிழன் தான். அதன் பிறகு வீரபாண்டிய கட்டபொம்மனோட அப்பாவான ஜெகவீரபாண்டிய கட்டபொம்மன் பணத்துக்காக டச்சுக்காரர்கள் கிட்ட ஆங்கிலேயர்களை பற்றி துப்பு கொடுத்தாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஆங்கிலேயர்கள் ஜெகவீரபாண்டியனை விரட்ட தன்னோட மகளை கோட்டையிலே விட்டுட்டு தலை தெறிக்க ஓடினாரு. அதன் பிறகு காடு மேடெல்லாம் ஓடி ஒளிஞ்சு வேற வழியே இல்லாம இறுதியா ஆங்கிலேயர்கள் கேட்ட 30,000 வராகன் கப்பத்தை கட்டிட்டு தன்னோட மகளையும் கோட்டையும் மீட்டாரு. அதன் பிறகு இந்த ஜெகவீரபாண்டியன் ஒரு ஆங்கிலேய அடிமை தான். ஆங்கிலேயருக்கு வரி வசூலித்து கொடுக்கும் ஒரு ஏஜெண்டாவே செயல்பட்டாரு. ஆங்கிலேயர்கள் யார் மீதாவது படையெடுத்து போனா கூடவே இந்த ஜெகவீரபாண்டியனோட படையும் உதவிக்கு போகும். இப்படி ஆங்கிலேயர்களுக்கு பொட்டிப்பாம்பா அடங்கி இருந்த ஜெகவீரபாண்டியன் 1790 பிப்ரவரி 2 இறந்து போக ஆங்கிலேய அரசு ஒரு அனுதாப செய்தியை வெளியிட்டது. என்னன்னா, ஆங்கிலேய ஆட்சி ஒரு விசுவாசமுள்ள ஊழியரை இழந்து நிற்கிறது அப்படிங்கிறதான். அதன் பிறகு 1790 ஆட்சிக்கு வராரு நம்ம கதை நாயகன் வீரபாண்டிய கட்டபொம்மன். 1799 வரைக்கும் 9 வருடங்கள் மட்டுமே ஆட்சி செய்தாரு இந்த கட்டபொம்மன். அன்றைய காலகட்டத்தில் திப்பு சுல்தான் ஆங்கிலேயருக்கு மிகப்பெரிய சவாலாக இருந்ததால பாளையக்காரர்களை அப்புறம் கவனிச்சுக்கலாம் அப்படின்னு மொத்த கவனத்தையும் திப்பு சுல்தான் மேலே செலுத்தினது ஆங்கிலேய அரசு. இதனால பாளையக்காரர்கள் மேலே எந்த தாக்குதலும் நடத்த வேணாம், கொஞ்ச நாளைக்கு விட்டு பிடிங்க அப்படின்னு உத்தரவும் போட்டாங்க. இதை பயன்படுத்திக்கிட்ட கட்டபொம்மன் சரியா வரி கட்டாம சுத்தி இருந்த கிராமங்களையும் புகுந்து கொள்ளையடிக்க ஆரம்பிச்சான். அது மட்டும் இல்லாம கம்மங்கொல்லையில கதிர் அறுத்துக்கிட்டு இருந்த பெண்களோட காதுல இருந்த நகைகளை கூட அறுத்ததால காதறுத்தான் கட்டபொம்மன் அப்படிங்கிற சொலவடை இன்னமும் அந்த ஊர் மக்கள் மத்தியில் இருக்கு. இப்படி கட்டபொம்மனோட கொடுமைகளை கும்மி பாட்டாவே எழுதியிருக்காங்க அந்த ஊர் மக்கள். அதை நீங்களே பாருங்க.
அந்த பாடல்ல அருங்குளம் அப்படிங்கிற ஊர்ல கம்பஞ்சோலையில இருந்த 1000 கட்டுகளை கொள்ளையிட்டான், வருமாங்குளத்தில் இருந்த தட்டை படப்பில் நெருப்பை கொளுத்து விட்டான் அப்படின்னும், காட்டு நாயக்கன் பட்டியல நின்ன 30-40 பசுமாடுகளையும் 300 எருமை மாட்டையும் ஓட்டிட்டு போயிட்டான் அப்படின்னு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இதனால பொதுமக்கள் எல்லாருமே அப்போ கலெக்டரா இருந்த டோரியன் கிட்ட போய் முறையிடுறாங்க. இப்படி மக்கள் மட்டும் இல்லாம எட்டயபுரம் பாளையக்காரனும் கலெக்டர் கிட்ட வந்து என்னோட ஊர்களான சுப்பலாபுரம் அருங்குளம் பகுதியை கட்டபொம்மன் ஆக்கிரமிச்சிட்டான் அப்படின்னு புகார் கொடுக்கிறாரு. இதனால மேக்ஸ்வெல் அப்படிங்கிற அதிகாரியை அனுப்பி கட்டபொம்மன் கிட்ட விளக்கம் கேட்டுட்டு வர சொன்னாரு டோரின். ஆனா கட்டபொம்மனும் இப்போதைக்கு ஆங்கிலேயர்கள் பாளையக்காரர்களை தாக்க மாட்டாங்க அப்படிங்கிற தகவலை ஆங்கிலேயர்கள்கிட்ட வேலை பார்த்த ஒரு கம்பளத்து நாயக்கர் மூலம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த தைரியத்துல அந்த ஊர்கள் எல்லாமே எனக்கே சொந்தம் அப்படின்னு பேசினாரு. அதன் பிறகு கட்ட பஞ்சாயத்தில் ஈடுபட ஆரம்பிச்சாரு இந்த கட்டபொம்மன். அதாவது பாஞ்சாலங்குறிச்சி பக்கத்துல சிவகிரி அப்படிங்கிற ஒரு பாளையம் இருந்துச்சு. அங்க ஒரு வயதான கிழவர் தான் பாளையக்காரராக இருந்தாரு. அவரோட மகனுக்கு பாளையக்காரன் ஆகணும் அப்படிங்கிற ஆசை. இதனால கட்டபொம்மன் கிட்ட உதவி கேட்டான். உடனே கட்டபொம்மனும் தன்னோட படையோட போய் சிவகிரி கிழவரை கொல்ல போக இதை தெரிஞ்சுக்கிட்டு அவரு அங்கிருந்து தப்பி போய் பக்கத்துல இருந்த சேத்தூர் பாளையத்துக்கு போறாரு. இப்படி சிவகிரி கிழவர் அங்கேருந்து போனவன அவரோட மகனையே பாளையக்காரன் ஆக்கிட்டு சிவகிரி கிழவர் உயிரோட இருந்தா அது தனக்கு ஆபத்து அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு சேத்தூர் பாளையத்துக்கு போன கட்டபொம்மன் அவரை தடுக்க வந்த சேத்தூர் பாளையக்காரரையும் மனைவி மற்றும் மகன்களை கொன்னுட்டு சிவகிரி கிழவரை கைது பண்ணி சிறையில் அடைக்கிறான். சிறையில் இருந்த சிவகிரி கிழவர் ஆங்கிலேய கலெக்டரான டோரியனுக்கு கடிதம் எழுத ஆங்கிலேயர் மிகப்பெரிய படையோட வந்து சிவகிரி கிழவரை மீட்டு அவர் மீண்டும் பாளையக்காரர் ஆக்குனாங்க. அதன் பிறகு ஆங்கிலேயர்களோட கவனம் முழுக்கவே கட்டபொம்மன் மீது திரும்பினது. அந்த நேரத்தில் கட்டபொம்மனோட கொள்ளைகளும் அதிகமானது. கட்டபொம்மனோட கொள்ளைகளை பற்றி திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படிங்கிற நூலை எழுதிய ராபர்ட் கால்டுவெல் என்ன சொல்றாரு அப்படின்னு பாருங்க. அந்த பாளையக்காரன் தமது பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையிலிருந்து ஆயுதமேந்திய துணைவர்களுடன் புறப்பட்டு சென்று சர்க்கார் கிராமங்களிலும் பிற பாளையக்காரர்களின் கிராமங்களிலும் புகுந்து தாக்கி தம் கண்ணில் பட்டவற்றையெல்லாம் கொள்ளையடிப்பான். பல சமயங்களில் முக்கியமான கிராம தலைவர்களை தூக்கி கொண்டு போய் விடுவார். இது திருநெல்வேலியின் வரலாறு அப்படிங்கிற புத்தகத்தின் 173வது பக்கத்தில் இருக்கு. அதே போல கட்டபொம்மன் பக்கத்து கிராமங்களில் கொள்ளையடிச்சதை பற்றி கட்டபொம்மன் கும்மி அப்படிங்கிற புத்தகத்திலையும் குறிப்புகள் இருக்கு. இதுதான் அந்த பாடல், நீங்களே படித்து பார்த்துக்குங்க. அதே போல கட்டபொம்மனை பாராட்டி புத்தகம் எழுதிய திரு நா. சுப்பிரமணியம் அவரோட கட்டபொம்மு அப்படிங்கிற புத்தகத்தில் என்ன எழுதியிருக்காருன்னு பாருங்க. அவருடைய ஆட்கள் ஆழ்வார் திருநகரி, ஸ்ரீவைகுண்டம் முதலிய இடங்களுக்கு சென்று பணம் திரட்டி வந்தார்கள். பணம் கொடுக்காதவர்களை கட்டி தூக்கி வந்து விட்டார்கள் அப்படின்னு எழுதியிருக்காரு. இந்த 2 ஊர்களுமே பாஞ்சாலங்குறிச்சி பாளையத்துக்கு உட்பட்டது கிடையாது. அதாவது பக்கத்து பாளையத்துக்கு போய் அங்கே கொள்ளையடிச்சிருக்காங்க. கொடுக்க முடியாதுன்னு சொன்னவங்களை தூக்கிட்டு வந்திருக்காங்க. இப்படி கொள்ளையடிக்க போனதை தான் நேரடியாக சொல்லாமல் பணம் திரட்ட போனாங்க அப்படின்னு சொல்கிறாரு இந்த நூல் ஆசிரியர். இப்படிப்பட்ட கொள்ளைக்காரனை தான் சுதந்திர போராட்ட வீரர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் 1797 மார்ச் 10 அன்னைக்கு ஜாக்சன் தென் தமிழகத்தின் கலெக்டராக நியமிக்கப்படுறாரு. கட்டபொம்மன் மேலே இருக்க குற்றச்சாட்டுகளை பார்த்த ஜாக்சன் கட்டபொம்மனுக்கு கட்டம் கட்டுறாரு. இந்த நேரம் பார்த்து எட்டயபுர பாளையக்காரனும் என்னோட ஊரை கட்டபொம்மன் ஆக்கிரமிச்சிட்டாரு அப்படின்னு மீண்டும் புகார் கொடுக்குறான். அதே போல கட்டபொம்மன் வரியே கட்டாமல் சுற்றிட்டு இருந்ததை பார்த்த ஜாக்சன் கட்டபொம்மனுக்கு விளக்கம் கேட்டு கடிதத்தின் மேலே கடிதமாக அனுப்பிக்கிட்டே இருந்தார். ஆரம்பத்தில் இந்த கடிதத்துக்கு எதுக்குமே கட்டபொம்மன் பதில் சொல்லலை. இதனால கடுப்பான ஜாக்சன் செப்டம்பர் 5ஆம் தேதி ராமநாதபுரம் வந்து என்னை சந்திக்கணும், இல்லைனா உன் அழிவு நிச்சயம், இது சென்னை மேலிடத்தின் உத்தரவு அப்படின்னு எழுதி மீண்டும் ஒரு கடிதத்தை அனுப்புறாரு. இதை பார்த்த கட்டபொம்மனுக்கு பீதி ஆயிடுச்சு. உடனே ஜாக்சனை பார்க்க கிளம்பிட்டான் கட்டபொம்மன். செப்டம்பர் 5ஆம் தேதி தான் தன்னை வந்து பார்க்க சொன்னா ஜாக்சன். ஆனால் அது வரைக்கும் பொறுக்க முடியாமல் ஆகஸ்ட் 24ஆம் தேதியே கிளம்பி ராமநாதபுரம் போன கட்டபொம்மனை பார்க்க முடியாது அப்படின்னு கிளம்பி ஜாக்சன் குற்றாலத்துக்கு போயிடுறான். அங்கேயும் கட்டபொம்மன் பின்தொடர்ந்து போனதால செப்டம்பர் 5ஆம் தேதிக்கு முன்னாடி கட்டபொம்மனை பார்க்க முடியாது அப்படின்னு மறுபடியும் அங்கிருந்து கிளம்பி சொக்கம்பட்டி, சேத்தூர், சிவகிரி, ஸ்ரீவில்லிபுத்தூர், பேரையூர், பள்ளிமடை, கமுதி இப்படி ஒவ்வொரு ஊரா போனா ஜாக்சன். கட்டபொம்மனும் விடாம ஒவ்வொரு ஊரா பின்தொடர்ந்து போனான். கடைசியா செப்டம்பர் 9ஆம் தேதி தான் ராமநாதபுரத்துல கட்டபொம்மன் சந்திக்க ஒத்துக்கிட்டான் ஜாக்சன். வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்துல வானம் பொழிகிறது பூமி விளைகிறது அப்படின்னு வரும்ல, அந்த சந்திப்பு இதுதான். ஆனா உண்மையிலேயே இந்த மாதிரி வீர வசனம்லாம் பேசல கட்டபொம்மன். ஜாக்சனுக்கும் கட்டபொம்மனுக்கும் இடையே நடந்த உரையாடல்கள் எல்லாமே முறையா ஆவணப்படுத்தப்பட்டு சென்னை எழும்பூர் ஆவண காப்பகத்துல இன்னமும் இருக்கு அப்படின்னு சொல்றாரு தமிழ்வாணன். கட்டபொம்மன் மேல ஆங்கிலேயர்கள் வச்ச எல்லா குற்றச்சாட்டையும் ஒத்துக்கிட்டு வரி கட்டவும் சம்மதிச்சானா கட்டபொம்மன். ஆனாலும் மேலெடுத்து உத்தரவு வர்ற வரைக்கும் பாஞ்சாலங்குறிச்சிக்கு போகாம ராமநாதபுரத்திலே தங்கி இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஜாக்சன்.
இதனால பயந்த கட்டபொம்மன் அங்கிருந்து தப்பி போய் பாஞ்சாலங்குறிச்சிக்கு போனான். உண்மையிலேயே ஆங்கிலேயர்களுக்கு வரி கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னா எதுக்கு ஜாக்சனை சந்திக்க ஒவ்வொரு ஊரா பின்தொடர்ந்து போயிருக்கணும்? உண்மையிலேயே வெள்ளைக்காரனுக்கு வரி கொடுக்க முடியாது அப்படின்லாம் கட்டபொம்மன் சொல்லல. வரி கொடுக்க கால அவகாசம் வேணும் அப்படின்னு தான் கேட்டிருக்கான். அதன் பிறகு கட்டபொம்மனோட தொல்லை தாங்க முடியாம பானர்மேன் அப்படிங்கிற அதிகாரி தலைமையில பாஞ்சாலங்குறிச்சி தாக்கப்படுது. இதனால அங்கிருந்து தப்பி ஓடி இறுதியில புதுக்கோட்டையில் உள்ள ஒரு காட்டுல வச்சு கைது செய்யப்பட்டு தூக்கிலிடப்பட்டான் கட்டபொம்மன். இப்படிப்பட்ட கொள்ளைக்காரனை தான் மாவீரன் அப்படின்னும் முதல் சுதந்திர போராட்ட வீரர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க திராவிடர்கள். ஆனா 1755ஆம் ஆண்டு, அதாவது கட்டபொம்மன் பதவிக்கு வர்றதுக்கு 35 ஆண்டுகளுக்கு முன்பே வெள்ளைக்காரனை ஓட ஓட விரட்டிய மாவீரன் பூலித்தேவனை பத்தி யாருமே பெருசா கண்டுக்கிறது இல்லை. காரணம் அவர் ஒரு தமிழர் அப்படிங்கிறதா. இன்னமும் கைத்தாறு பக்கத்துல கட்டபொம்மனுக்கு ஒரு மணிமண்டபம் இருக்கு. அதுக்கு வெளியவே சக்கதேவி அப்படிங்கிற ஜக்கம்மாவின் கோயிலும் இருக்கு. ஆனா நாம நம்மளோட பூலித்தேவனோட வரலாற்றை பத்தி தெரிஞ்சுக்காம கட்டபொம்மனை பெரிய வீரன் போல பேசிட்டு இருக்கோம். இந்த 2 பேர்ல உண்மையான வீரன் யாரு அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணீங்க. நன்றி, வணக்கம்.